So today we are going to see a program for factorial. So first factorial na enna, for example I am taking 3 factorial. 3 factorial na enna 3 into 2 into 1. It is the process of multiplication of preceding numbers. ஓகேவா இப்போ 3 ஃபேக்டோரியல்னா என்னன்னா 3க்கு முன்னாடி என்னென்ன நம்பர் இருக்கோ அது எல்லாத்தையுமே ப்ராடக்ட் பண்ணி கிடைக்கிற மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தோஸ் நம்பர்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஃபேக்டோரியல். இதோட 3ஓட ஃபேக்டோரியல் வந்து 6. Hope you understood. Now we'll go into the program. N is equal to int input enter a number. So என்னோட input நான் number வந்துட்டு 5 கொடுக்குறேன். Factorial is equal to 1. So இப்போ நான் வந்துட்டு factorial வந்துட்டு initially 0 initiate பண்ணனா so என்னோட multiplication product will be 0. So என்னோட final product value 0 தான் இருக்கும். So 0 cannot be initial value of factorial. So factorial value is equal to 1 initial. If n is less than 0, இந்த கண்டிஷன் நம்ம ஏன் கொடுத்துருக்கோம்னா என்னோட வேல்யூ கேன் நெவர் பி லெஸ் தேன் 0. ஸோ நெகட்டிவ் வேல்யூவாக கொடுக்கக்கூடாது. ஸோ இஃப் இட் இஸ் கிவன் அ நெகட்டிவ் வேல்யூ print factorial not possible. So factorial cannot be calculated if n value is negative. Else. So if condition வந்துட்டு false ஆகும்போது else condition obviously execute ஆகும். For I in range of 1 to n plus 1. So என்னோட value வந்துட்டு 5. So for loop will run for n minus 1 times. So here I should include the 5 number of times so that I have given n plus 1. Next, factorial is equal to factorial into I. அப்படின்னா என்னன்னா initially என்னோட factorial value வந்துட்டு 1. என்னோட ஐயோட வேல்யூ 1. ஸோ 1 into 1 நம்மளுக்கு 1 தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபேக்டோரியல் வேல்யூ வந்துட்டு இப்போ என்னவா இருக்கும் 1 into 2. ஏன்னா என்னோட ஐயோட வேல்யூ 2. அப்போது ஃபேக்டோரியல் வேல்யூ 2ஆக இருக்கும். ஸோ ஐயோட வேல்யூ வந்துட்டு 3ஆக இருக்கும்போது 2 into 3ஆக கால்குலேட் ஆகி எனக்கு 6 இருக்கும். ஃபேக்டோரியல் வேல்யூ 3 வந்துட்டு அப்போ 6ஆக இருக்கும். ஃபேக்டோரியல் ஆஃப் 4 வந்துட்டு என்னவா இருக்கும் 6 into 4 24 இருக்கும். Factorial value at 5 என்னவா இருக்கும் 24 into 5 120 தான் என்னோட factorial value when I give input 5. So output அப்ப factorial is 120 எனக்கு output print ஆகியிருக்கும். Hope you got it.